பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான பிள்ளைகள், நேற்றைய தினத்தில் நாம் நம்மை திராணிக்கு மேலாக சோதிக்காத கர்த்தர் என்றதான தலைப்பிலே கர்த்தரை வார்த்தையை தியானித்தோம். இன்றைக்கு நாம் சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வழி செய்கிற கர்த்தர் என்றதான ஒரு தலைப்பிலே நாம் கர்த்தரை வார்த்தையை தியானிக்க போகிறோம். நேற்று வாசித்த அதே வசனத்தில் நாம் 1 கொரிந்தியர் 10:13 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும், அதாவது அதற்கான வழியையும் கர்த்தர் உண்டாக்குவார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது. அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக சோதனைகள் வருகிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மை திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் என்றதான காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் என்னாலுமே சோதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சோதனை என்பது என்னவென்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முன்பு தியானித்தது போல நம்மை தேவனுக்கு அருகிலே கொண்டு வரக்கூடியது, தேவனுடைய சித்தத்திற்கு அருகிலே கொண்டு வரக்கூடியது சோதனை. சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புடமிடுதல், அதாவது நம்மை சுத்திகரிக்கக்கூடியதுதான் இந்த சோதனை. கர்த்தர் எதற்காக நமக்கு சோதனைகள் அனுமதிக்கிறார்? நம்மை கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் சுத்திகரிக்கும்படிக்கு, இந்த உலக காரியங்கள், இந்த உலகத்தின் சுபாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு கர்த்தர் சோதனைகளை அனுமதிக்கிறார். இந்த சோதனைகள் என்ன செய்கிறது? இந்த சோதனைகள் கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அன்பான பிள்ளைகள், நம்மை ஒரு உபயோககரமான, ஒரு விலை உயர்ந்த ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ரைட். அன்பான பிள்ளைகளே, சோதனையிலேயே நம்முடைய வாழ்க்கை போய்விட வேண்டுமா என்று சொல்லி சிலருக்கு கேள்வி இருக்கும். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த சோதனை எனக்கு, இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உபத்திரவங்கள் எனக்கு என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழுவது சாதாரணம்தான். அன்பான பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக நம்மை சோதிக்கிறார். அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறின உடனேயே நாம் அந்த சோதனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை கர்த்தர் உண்டாக்குவார் என்று சொல்லிதான் பரிசுத்த வேதாகம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே கூட நாம் அதைத்தான் கற்றுக்கொள்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், 100 வயது வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லை. பலவிதமான மனதளவில் அவருக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் யாருமே ஆபிரகாமை பார்த்து உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனதளவில் அவருக்கும் அவருடைய மனைவிக்கு நிச்சயமாய் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அன்பான பிள்ளைகளே, ஆபிரகாம் ஒவ்வொன்றாக இந்த உலக காரியங்களையும் உலக சுபாவங்களையும் ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற வகையில் அவர் எப்பொழுது மாறினாரோ அப்பொழுது அவருடைய அந்த மனதளவில் அவர் சந்தித்துக் கொண்டிருந்ததான உபத்திரம் நீங்கி போனது. கர்த்தர் அவரை விசுவாசிகளின் தகப்பனாக, கர்ப்பங்களின் தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அன்பான 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையே சோதனை தான், உபத்திரவம் தான். அன்பான பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படியே காலத்துக்கு நீண்டு விடவில்லை. கர்த்தருடைய வேலை வந்த பொழுது, அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தை விடுதலை ஆக்கினார். கானான் தேசத்திற்கு நேராக புறப்பட்டார்கள். மீண்டுமாக ஒரு உபத்திரவம். முன்ன செங்கடல், பின்பதாக பார்வோனுடைய சேனை. இந்த முறை கையில கிடைத்தோம் என்று சொன்னால் நம்மை கொன்று விடுவான் என்று சொல்லி அவர்கள் பயந்திருப்பார்கள். இப்போ என்ன நடக்கும், என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியல. கர்த்தர் அற்புத விதமாய் செங்கடலை பிளந்தார். அவர்களுடைய சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழியை கர்த்தர் உண்டாக்கினார். அவர்களுக்கு சொந்த தேசத்தை கொடுத்து கர்த்தர் இன்றளவும் அந்த வம்சத்தை, அந்த சந்ததியை ஜீவனோடு பூமியில் வைத்திருக்கிறார். அன்பானதுடைய பிள்ளைகளே, உங்கள் சோதனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை, வழியை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாக்குவார். அதிவிரைவிலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் நிச்சயமாய் வெளியே வருவீர்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாக்குவார். ஆபிரகாமுக்கு அதற்கான வழியை உண்டாக்கின கர்த்தர், யோபுவுக்கு சோதனையிலிருந்து வெளியே வரக்கூடிய வழியை உண்டாக்கின கர்த்தர், தானியேலுக்கு அதற்கான வழியை உண்டாக்கின கர்த்தர், உங்களுக்கும் உங்கள் சோதனைகள், இந்த உபத்திரவங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொண்டு வெளியே வருவதற்கான வழியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
நீர் சோதனை ஆண்டவரே அப்பா கொடுத்து நீர் அப்படியே இருந்து விடுகிற தேவன் அல்ல. சோதனையிலிருந்து ஆண்டவரே எங்களை தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கையும் ஆண்டவரே வழியும் உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் தியானிக்க உதவி செய்தீர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செங்கடலை பிளந்து ஆண்டவரே பார்வோனின் கைக்கு ஆண்டவரே தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்கினீர். ஆண்டவரே தானியேலுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே ஆண்டவரே சிங்கங்களின் வாய்களை கட்டி ஆண்டவரே பாஸ்தோத்திரம் அந்த சிங்கங்களின் வாயிலிருந்து ஆண்டவரே அப்பா தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்கினீர். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா விதமான சோதனைகள் இருந்தும் ஆண்டவரே தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகளை கர்த்தரீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.